அன்பார்ந்த ஓட்டுநர் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் நம்ம பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாளில் லோக்கல் டியூட்டி பார்த்து 1500, அதே மாதிரி ஒரே நாளில் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு 1500. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் லிங்க் கேட்டிங்க. லிங்க் கேட்டவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு லிங்க் வேணுன்னா லிங்க்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. இல்லைன்னா ஒரு ஹாய், ஒரு ஹலோ ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு லிங்க் அமுச்சு விடுவேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணிவிட்டு டியூட்டி எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லா நண்பர்கள் எப்படி எடுக்கிறாங்களோ அதை பார்த்து டெலகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் டியூட்டி எடுத்து சம்பாரிச்சிக்குங்க. ஒரு சில நண்பர் லிங்க்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. லிங்க்கு நான் அமிச்சா தான் ஒர்க் ஆகும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் டிரைவர் ஹேஷ்டேக் போட்டதுலாம் லிங்க் கிடையாது. ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும், நான் அமுச்சு விடுவேன் கமெண்ட்டில். அந்த கமெண்ட்டில் வர லிங்க்லாம் ஒன்று ஒன்றா டச் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் ஆட் ஆகும். உங்களுக்கு உடனே காட்டாது, அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த குரூப்லாம் காட்டும். அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு ஆள் கொடுக்கணும். அந்த ப்ரொஃபைல் செட்டிங்கில் போயிட்டு பயோவில் நம்பர் செட் பண்ணணும். இதெல்லாம் செட் பண்ணிட்டு அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் செட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, வாட்ஸ்அப் மாதிரி தான், அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு லிங்க்கு பார்க்க போயிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோவுக்கு முழுசாக என்ன சொல்ல வரோன்றது தெரியும். இப்போ லோக்கல் டியூட்டி பார்க்கலாம். லோக்கல் டியூட்டி காலைல 6 மணிக்கு எடுத்தது, நைட்டு 9 மணி வரையும் ஓடிச்சு. ஓகேங்களா. இது 4 ஹவர்ஸுக்கு 500, அடிஷ்னல் ஹவர் 100. இது நைட்டு 9 மணி வரையும் ஓடிச்சு. ஓகேங்களா. நைட்டு 9 மணி வரைக்கும் ஓடும்போது ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸுக்கு 500, அடிஷ்னல் ஒரு ஹவருக்கும் 100 ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இதில் 1500 கிடச்சிது. இதே மாதிரி விழுப்புரம் போயிட்டு வர டியூட்டி அவுட் ஸ்டேஷன் டியூட்டி 1 டேயில் கிடச்சிது. ரெண்டுக்குமே ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. ஏன்னா காலையில் போனதால் கஸ்டமர் ஒரு ஃபங்க்ஷன் தான், மேரேஜ் போயிட்டு வர வேண்டியது தான், ரிசப்ஷன். ஸோ அவங்க மதியம் 3 மணிக்கு எடுத்தாங்க, நைட்டு 12 மணிக்கெலாம் வந்தாச்சு. அது 12 ஹவர்ஸுக்கு 1500. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கஷ்டம்தான். இது ஃபுல் டே, அது அவுட் ஸ்டேஷன். இப்போது ஃபுல் டேயில் உங்களுக்கு ரெஸ்ட்டு நிறைய கிடைக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியிலே உட்காந்துட்டு சுற்றுற வேலைலாம் இருக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஸ்டேஷன் போனீங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது. தூக்கம் வந்தால் கூட வண்டியை இப்போ சமாளித்து ஓட்டி தான் ஆகணும். ஸோ எனக்கு இதில் பிடிச்சது லோக்கல் டியூட்டி தான். நிம்மதியாக போனோமா, ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குதா, ஒரு டீயை சாப்பிட்டோமா, வண்டியிலே உட்காந்தோமா, இது போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் வருமா. விழுப்புரம் 200 கிலோமீட்டர் வரும். 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு வரத்துக்கு 200 கிலோமீட்ரு கண்டினியூஸாக நீங்கள் வண்டி ஓட்டி தான் ஆகணும். அது நடுவில் இது விழுப்புரம்னா ஓகே, இதுவே தஞ்சாவூர், அப்புறம் சேலம், திருச்சி அது மாதிரிலாம் கிடச்சதுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். கண்டினியூஸாக நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல் டியூட்டியே நான் அதை சம்பாரிச்சிட்டு போயிடலாம் நிம்மதியாக. அது கண்ணை முழிச்சு நிறைய பிரேக் கொடுப்பேன். என்னால் முடியல. அவுட் ஸ்டேஷன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் புதுசாக வரவங்க அவுட் ஸ்டேஷன் பார்க்காம லோக்கல் டியூட்டியை பார்த்துங்க தான் என்னோடய சஜஷன். உங்களோட விருப்பம் என்னவோ அதை பண்ணுங்கள். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.